ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கவிதா ராம்ஜி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்க்கான ப்ரிப்ரேஷன் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். 25வது நாள் வரை முடிச்சிட்டோம். டே 40 டே ப்ரிப்ரேஷனில் வந்து டே 25 வரை முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து டே 26 பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா, 8ஆம் வகுப்பு பருவம் 2 இயல் 1 உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 33 வினாக்கள் வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து பொது அறிவிலேருந்து ஒரு 10 கொஸ்டின் பார்க்க போகிறோம். முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சிலபஸில் பொது அறிவில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதிலேருந்து டாபிக்ஸில் இருந்து ஒரு 10 கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 8ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 2 இயல் 1 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கல்வி அழகே அழகு என்னும் பாடலின் ஆசிரியர் குமரகுருபரர். இரண்டாவது கொஸ்டின், குமரகுருபரர் டேஸ் நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? 17ஆம் நூற்றாண்டை. மூன்றாவது கொஸ்டின், குமரகுருபரர் இயற்றிய சிற்றிலக்கியங்கள் பார்த்தோம்னா கந்தர் கலிவெண்பா, கைலை களம்பகம், சகலவகலாவள்ளி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ். இது எல்லாமே அவரோட சிற்றிலக்கிய நூல்களாக காணப்படுது. அடுத்து 4வது கொஸ்டின், சொல்லும் பொருளும் பார்க்குறோம். களன், அணிகலன், முற்ற, ஒளிர. அடுத்த கொஸ்டின், கற்றவருக்கு அழகு தருவது கல்வி. அடுத்த 6வது கொஸ்டின், களன் அல்லால் பிரித்தெழுதுக. களன் ப்ளஸ் அல்லால். புத்தியை தீட்டு என்னும் பாடலின் ஆசிரியர் ஆலங்குடி சோமு. 8வது கொஸ்டின், ஆலங்குடி சோமு தமிழ்நாடு அரசின் டேஸ் விருது பெற்றவர்? கலைமாமணி விருது பெற்றவர். 9வது கொஸ்டின், சொல்லும் பொருளும். தடம், அடையாளம், அகம்பாவம், செருக்கு. 10வது கொஸ்டின், என் நண்பர் பெரும் புலவராக இருந்தபோதும் டேஸ் இன்றி வாழ்ந்தார்? அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார். அதாவது என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, செருக்கு இல்லாமல் வாழ்ந்திருக்கிறாருன்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்து 11வது கொஸ்டின், கோயிலப்பா பிரித்தெழுதுக. கோயில் ப்ளஸ் அப்பா. பகைவன் ப்ளஸ் என்றாலும் சேர்த்தெழுதுக. பகைவன் என்றாலும். அடுத்து 13வது கொஸ்டின், இயற்கை ஓவியம் டேஸ் பத்துப்பாட்டு. இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இயற்கை ஓவியம் அப்படின்னா 10 பாட்டு. அதே இது இயற்கை வாழ்வில்லம் இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. இது எல்லாமே ஒவ்வொரு இது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இயற்கை ஓவியம் அப்படின்னா 10 பாட்டு. அடுத்த கொஸ்டின், இயற்கை இன்பக்களம் அப்படின்னா கலித்தொகை. நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒன்வேர்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இயற்கை இன்பக்களம் அப்படின்னா கலித்தொகை. அடுத்து 15வது கொஸ்டின், இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னா திருக்குறள். அடுத்து இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் அப்படின்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இயற்கை தவம் அப்படின்னா சிந்தாமணி அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்றாங்க. அடுத்து இயற்கை பரிணாமம் அப்படின்னா கம்பராமாயணம் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. அடுத்து இயற்கை அன்பு அப்படின்னா பெரிய புராணம். அடுத்து 20வது கொஸ்டின், இயற்கை இறையுறையில் அப்படின்னா தேவார, திருவாசக, திருவாய் மொழிகளை வந்து குறிப்பிட்றாங்க. அடுத்து 21வது கொஸ்டின், பல்துறை கல்வி என்னும் நூலின் ஆசிரியர் திருவிக்கா. திருவிக்கா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துலேயுமே ஷார்ட்டாக படிப்போம். திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார் அப்படிங்கிறதோட விரிவாக்கத்தை தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா திருவிக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட் ஃபார்மாக படிக்கிறோம். இவரோட முழு பேர் வந்து இதுதான், திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார் அவர்கள். அடுத்து 22வது கொஸ்டின், திருவிக்கா டேஸ் என்று அழைக்கப்படுபவர்? தமிழ் தென்றல் என்று திருவிக்கா அவர்களை வந்து அழைக்கிறாங்க. அடுத்து 23வது கொஸ்டின், திருவிக்காவின் நூல்கள் வந்து சில கொடுத்துருக்குறாங்க, பார்க்கலாம். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு. இது எல்லாம் அவரோட நூல்களாக காணப்படுது. அடுத்து 24வது கொஸ்டின், அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி. அடுத்து 25வது கொஸ்டின், கல்வி பயிற்சிற்குரிய பருவம் இளமை. அடுத்து 26வது கொஸ்டின், இன்றைய கல்வி டேஸ் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா தொழிலில் நுழைவதற்கு ஒரு கருவியாக வந்து நமக்கு வந்து கல்வி அப்படிங்கிறது பயன்படுது. அடுத்து 27வது கொஸ்டின், புற உலக ஆராய்ச்சிக்கு டேஸ் கொழுக்கொம்பு போன்றது? அறிவியல். அடுத்து 28வது கொஸ்டின், வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது டேஸ் இன்பமாகும்? காவிய இன்பமாகும். அடுத்து 29வது கொஸ்டின், ஆன்றகுடி பிறத்தல் என்னும் நூலின் ஆசிரியர் பீசா குப்புசாமி. 30வது கொஸ்டின், ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி டேஸ் என்னும் நூலை எழுதியுள்ளார்? பீசா குப்புசாமி அவர்கள் வந்து ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்கிறாரு. அடுத்து 31வது கொஸ்டின், வேற்றுமை டேஸ் வகைப்படும்? 8. 32வது கொஸ்டின், பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது டேஸ் ஆகும்? வேற்றுமை. அடுத்து 33வது கொஸ்டின், 8ஆம் வேற்றுமை டேஸ் வேற்றுமை என்றும் அழைக்கப்படுகிறது? 8ஆம் வேற்றுமையை வந்து வெளி வேற்றுமை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இப்போ இலக்கணம் அப்படின்னு பார்த்தோம்னா வேற்றுமை உறுப்புகள் இது எல்லாமே வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா தனி வீடியோ கொடுத்துருக்குறோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்லேயே வந்துட்டு இலக்கணம் அப்படிங்கிறதுக்கு வந்து தனி டாபிக் வந்து கொடுத்துருக்குறோம். அதில் பார்த்து செக் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம 8ஆம் வகுப்பு பருவம் 2 இயல் 1 உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து வந்து பொது அறிவுலேருந்து ஒரு 10 கொஸ்டின் பார்க்கலாம்.
100வது கொஸ்டின் வரை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்து வந்து 101லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். வேதி முறைகளை பயன்படுத்தி மனிதரால் டேஸ் இலைகள் தயாரிக்கப்படுகின்றன. செயற்கை இலைகள் தயாரிக்கப்படுகின்றன. அடுத்து 102வது கொஸ்டின், செயற்கை இலைகள் அதோட மூலங்கள் எதிலிருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ரேயான் அப்படிங்கிறது வந்து மரக்குள்ள இருந்து வருது. நைலான் அப்படிங்கிறது பட்டு மற்றும் கம்பிளி. அடுத்து பாலிஸ்டர் பெட்ரோலிய பொருட்கள். அக்ரிலிக் கம்பளி பொருட்கள். இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், காற்றாலையிலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்வதில் டேஸ் முதலிடத்தில் உள்ளது. ஆரல்வாய்மொழி, கயத்தாறு மற்றும் குடிமங்கலம் போன்ற இடங்களில் காற்றாலைகள் அமைந்துள்ளன. தமிழ்நாட்டில் வந்து முதலிடம் வகிக்கிறது. காற்றாலையிலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்வதில் வந்துட்டு தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து முதலிடம் வகிக்கிறது. நோட் பண்ணிக்கோங்க, ஒன்றில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த கொஸ்டின், ஒளிச்சேர்க்கையின் போது ஒளியாற்றல் டேஸ் ஆற்றலாக மாறுகிறது. வேதி ஆற்றலாக. ஒளிச்சேர்க்கையின் போது ஒளி அப்படிங்கிறது வந்து வேதி ஆற்றலாக மாறுகிறது. அடுத்து, நீரின் இயக்க ஆற்றல் டேஸ் சுழலச் செய்வதன் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. டர்பன்களை சுழலச் செய்வதன் மூலம் மின்சாரம் அப்படிங்கிறது உற்பத்தி செய்யப்படுதுன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. மின்னாற்றல் மின் அடுப்புகளில் வெப்ப ஆற்றலாகவும், மின் விசிறிகளில் இயந்திர ஆற்றலாகவும், மின் விளக்கில் ஒளி ஆற்றலாகவும், கணினியில் ஒளி ஆற்றலாகவும் மாற்றமடைகிறது. இந்த மின்னாற்றல் அப்படிங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் தகுந்த மாதிரி வந்து மாறுபடுது. அதை தான் கொடுத்துருக்குறாங்க. மின் அடுப்புகளை வந்து வெப்ப ஆற்றலாக மாறுது. மின் விசிறிகள் காத்தாடிகள்னு பார்க்கும்போது இயந்திர ஆற்றலாக மாறுது. அதே இது மின் விளக்கு லைட்டு அப்புறம் கம்ப்யூட்டரில் பார்க்கும்போது அது ஒளி ஆற்றலாக வந்து மாற்றமடையுதுன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து 107வது கொஸ்டின், மின்னாற்றல் இதில் வந்து முக்கியமானது. அறிவியலாளரோட பெயர்கள் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்துட்டு துறை, அடுத்து பங்களிப்பு. டாக்டர் MS சுவாமிநாதன் இவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு. இவர் எந்த துறையில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா மரபியல் துறை. இவரோட பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பசுமை புரட்சி. அடுத்து வந்து சீனிவாச ராமானுஜர் அவர்களை குறிப்பிடுறாங்க. இவர் வந்து கணிதத்துறையை சார்ந்தவர். இவரோட பங்களிப்புன்னு பார்த்தோம்னா கலப்பு எண்கள். அடுத்து வந்து வெங்கடராமன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பார்க்குறோம். இவர் வந்து உயிரியல் துறையை சார்ந்தவர். இவரோட பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ரிபோசோமின் அமைப்பு அதை பற்றி குறிப்பிடுறாரு. அடுத்து டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களை குறிப்பிடுறாங்க. இவர் வந்து வானூர்தி அறிவியல் அப்படிங்கிற துறையை சார்ந்தவரை காணப்படுறாரு. அடுத்து இவரோட பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஏவுகணை தயாரிப்பு. அடுத்து சர் CV ராமன் அவர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. இவர் வந்து இயற்பியல் துறையை சார்ந்தவரை காணப்படுறாரு. இவரோட பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஒளிச்சிதறல். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 108வது கொஸ்டின், 1928ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் நாள் சர் CV ராமன் என்ற அறிவியலாளர் ராமன் விளைவை கண்டுபிடித்ததை நினைவு கூறும் விதமாக அந்த நாள் டேஸ் தினமாக கொண்டாடப்படுகிறது. தேசிய அறிவியல் தினமாக வந்து கொண்டாடப்படுகிறது பிப்ரவரி 28. அடுத்து 109வது கொஸ்டின், சர் CV ராமன் அவரோட காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 1888 முதல் 1970 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களோட காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 1931 முதல் 2015. இது வந்து ஒரு 10 கொஸ்டின் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து PDF வேணும் அப்படின்னா மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்மளோட சேனல் வீடியோஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஃபுல்லாகவே மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனுக்கான வீடியோ நிறையா கொடுத்துருக்குறோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.